ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அனுதினமும் தங்கள் கையில் வைத்திருக்கிற மோதிரம், அந்த மோதிரம் முத்திரைக்காக பதிவு செய்வார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அணிந்திருந்தார்கள். அடுத்து ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் அந்த மோதிரம் கிடைக்கும். இங்கு ஒது செய்த நேரத்தில் காணாமல் போன மோதிரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க பெறவில்லை. அது அப்படியே கிடைக்காமல் போய்விட்டது. பெருமக்களே, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு பரக்கத்தான அந்த பை ஒன்று காணாமல் போனது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மோதிரம் காணாமல் போனது என்று சொல்வார்கள். ஹலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இது நடந்த சம்பவமாகும். ஜாமிஉல் குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனை ஒன்று சேர்த்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். பெருமக்களே, இந்த இடத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம்.